Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். ஹேர் கேர்னு வரும்போது உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக், ரொம்ப பிக்கி. நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணாலும் திருப்பி போகிறதுக்கு ஒரு சில விஷயங்களா தான் இருக்கும். நான் உங்களுக்கு காமிச்ச கடுகு ஹேர் மாஸ்க்ல இருந்து ஆர்கன் அனியன் பேஸ்டு ஹேர் மாஸ்க், டீ ட்ரீ ஹேர் மாஸ்க், அதுக்கப்புறம் இப்போ புதுசா அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்ல சேர்ந்துக்கிறதா இன்னைக்கு நான் வீடியோல காமிக்க போற ஒரு ஆல்ரவுண்டர் ஹேர் மாஸ்க். உங்களுடைய ஹேர் கன்சர்ன்ஸ் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு Dandruff, itchy scalp, oily scalp, அப்புறம் hair fall இந்த மாதிரியான ரெகுலரா நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு சொல்யூஷனா இருக்க போது இந்த பர்டிகுலர் ஹேர் மாஸ்க். இதுக்கு தேவையான பொருட்கள் மூணு விஷயங்கள் தான், குவைட் அஃபோர்டபிளும் கூட. அது என்னென்ன அப்படின்றத நான் குவிக்கா உங்களுக்கு சொல்லிட போறேன். ஸோ இந்த மூணுமே நான் ஒரே பிராண்ட்ல இருந்து எடுத்திருக்கேன், ஆல்ப்ஸ் குட்னஸ்ல இருந்து. ஆல்ப்ஸ் குட்னஸ்ல உங்களுக்கு ஃபேஸ் மாஸ்க், அந்த மாஸ்க் பவுடர்ஸ் நான் காமிச்சிருக்கேன். அதுல இருந்து 2 விஷயங்கள், ஹைபிஸ்கஸ் பவுடர் அண்ட் பிரிங்ராஜ் பவுடர். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேவரட்டான ஒரு விஷயம், என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் டீ ட்ரீ ஆயில். ஸோ அதுவும் நான் ஆல்ப்ஸ் குட்னஸ்ல இருந்தே வச்சிருக்கேன். ஸோ இது ஒரு எசென்ஷியல் ஆயில். 2 டேபிள் ஸ்பூன் ஹைபிஸ்கஸ் பவுடர் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் பிரிங்ராஜ் பவுடர் எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிக்க போறீங்க. இந்த ஒரு மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சில மாஸ்க் போடுற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்க இந்த டீ ட்ரீ ஆயில் 3 to 4 drops விட்டுக்க போறீங்க. உங்களுக்கு dandruff ப்ராப்ளமா இருந்ததுன்னா 4 drops விட்டுக்கோங்க, அதுக்கு மேல வேணாம். இல்ல நார்மல் ஸ்கேல்ப் தான் அப்படின்னா 2 போதுமானது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்கேல்ப்ல நீங்க இதை மாஸ்கா அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணிக்க போறீங்க. வெரி சிம்பிள். ஸோ இது என்ன பண்ண போது, ஒன்னு என்ன பெனிஃபிட் அப்படின்றது நான் குவிக்கா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஹைபிஸ்கஸ் பவுடர் இருக்கு பாத்தீங்களா, இது உங்களுடைய ஸ்கேல்பை ரெஜுவினேட் பண்ண போது, ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ண போது. ஸோ இதனால என்ன ஆக போகுது, உங்களுடைய ஹேர் வளர்றது அதிகமாகி ஹேர் ஃபால் ஆப்வியஸ்லி கம்மியாக போகுது. உங்க ரூட்ல இருந்தே உங்க ஹேருக்கு இது தேவையான போஷாக்கெல்லாம் கொடுத்து நல்லா உங்களுடைய முடிய ஹெல்தியா வளர வைக்க போகுது. ஆல்சோ இது உங்களுடைய ஸ்கேல்ப்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின்ஸ் எல்லாத்தையும் போக வைக்க போகுது. இந்த டெட் ஸ்கின்லாம் தான் உங்களுக்கு dandruff அண்ட் ஃபிளேக்கி ஸ்கேல்பா ஆகிறது. ஸோ அதெல்லாம் இது போக வைக்க போகுது. அண்ட் உங்களுடைய ஸ்கேல்பையும் இது கண்டிஷன் பண்ண போகுது. ரொம்ப ட்ரையாவும் ஆக்க போறது கிடையாது, ரொம்ப ஆயிலியாவும் ஆக்க போறது கிடையாது. இந்த பிரிங்ராஜ் அப்படின்றது என்னுடைய ஒரு ஃபேவரட் விஷயம் ஆயிடுச்சு. ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் இதுக்கு நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். பிரிங்ராஜ் அப்படின்னு எதுலையாவது பார்த்தேன்னா கண்ணை மூடிட்டு என்னுடைய முடிக்கு நான் யூஸ் பண்ணுவேன். என்னுடைய முடிக்கு பிரிங்ராஜ் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் ஹெல்த்துக்கு நான் சொல்றேன். ஸ்பெசிஃபிக்கா பிரிங்ராஜ் உங்களுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்க ஸ்கேல்புக்கும் முடிக்கும் தேவையான நரிஷ்மெண்ட் இது கொடுக்க போகுது. பிரிங்ராஜ் உங்க முடியில ஏற்படக்கூடிய அந்த ப்ரீமெச்சூர் கிரேயிங்க ப்ரிவென்ட் பண்ண போகுது. அண்ட் முடிக்கு அந்த ஒரு லஷ்ரஸ் ஷைன் கொடுக்கறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இந்த டீ ட்ரீ ஆயில் பாத்தீங்கன்னா இது ஒரு ஆல்ரவுண்டர் கைஸ். உங்களுடைய முகத்துக்கும் அப்ளை பண்ணலாம் அண்ட் உங்களுடைய ஹேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள். ஓவராலா குளிக்கிறதுக்கு கூட தண்ணிலாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதுல ஒரு 2-3 டிராப் யூஸ் பண்ணீங்கன்னா செமையா இருக்க போகுது. இதுல நிறைய ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இந்த ஆயிலினஸை பேலன்ஸ் பண்ண போகுது, கம்மி பண்ண போகுது சீவம் செக்ரீஷனை. உங்களுடைய ஸ்கேல்ப் ஆயிலி ஆக்காமலும் இது பாத்துக்க போகுது. அண்ட் இது கண்டிப்பா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் அழிக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட். டீ ட்ரீ அப்படின்றது நான் எப்பயுமே என்னுடைய வேனிட்டியில ஒன்னு பேக்கப் இருந்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. பாதி பாட்டில் ஆயிடுச்சுன்னா உடனே நான் இன்னொன்னு வாங்கி வச்சுப்பேன். அந்த மாதிரி dandruff இருந்ததுன்னா ஆயில் போடணும், இல்லைன்னா இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் போடணும். அது கூட ஒரு 2 டிராப் இதை விட்டுட்டு நான் போடுறேன் அப்படின்னா செமையா எனக்கு ரிசல்ட் தெரியும் 2 வாஷ்லேயே. ஆக்னே இருந்ததுன்னா அதை நான் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். நான் மோஸ்டா இது 2 விஷயத்துக்கு தான் டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணுவேன். பட் இது நீங்க பெனிஃபிட்ஸ் இல்லைன்னா யூசேஜஸ் போட்டு பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. கண்டிப்பா எல்லார்கிட்டயும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த டீ ட்ரீ ஆயில் அப்படின்றது. கண்டிப்பா வச்சுக்கோங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் சொன்னா என்னுடைய மேக்கப் அந்த கெரியர்லயே ஸ்கின் கேர் வாங்குறதுல இருக்கட்டும், மேக்கப் வாங்குறதுல இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் வாங்கினது ஒரு டீ ட்ரீ ஆயில் தான். ஸோ டீ ட்ரீ ஆயில்ன்றது கண்டிப்பா நம்ம கிட்ட இருந்தே ஆக வேண்டிய ஒரு விஷயம். சீரியஸ்லி நான் மறுபடியும் எம்பசைஸ் பண்றேன்னா அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதுக்காக நான் சொல்றேன். ஸோ யா, இந்த ஹேர் மாஸ்க் நீங்க உங்களுடைய முடியில போட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிட போறீங்க. அவ்வளவுதான். இது நீங்க வாரத்துக்கு 2 வாட்டி போட்டீங்கனாலே போதும். உங்களோட முடி ஸ்ட்ராங் ஆக போகுது. கண்டிப்பா அந்த ஷைன் கொடுக்குது. அண்ட் ஹேர் ஃபால் விசிபிளா கம்மியாகுது. dandruff அண்ட் ஸ்கேல்ப் கண்டிஷன் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகுது. dandruff போகிறதுல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அண்ட் ஸ்கேல்ப் கண்டிஷன் நல்லா ஆகிறதுல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஸோ இந்த ஹேர் மாஸ்க் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க தாராளமா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்லயும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். Bye.